போட சொன்னா நல்லா போட்டிருக்காங்கல்ல. அண்ணே மஞ்சள் இவங்க பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். ஆமா, ஒரு பெரிய அம்மா கொடுக்கல வந்து வந்திருக்காங்க. ஆளு முகரைய மூஞ்சே பாரு. அத்தாடி ஓ முகரைக்கு என்ன ஒப்பலையாக்க. யாரு ஓ முகரைய பார்த்தா பொடிக்க போயிட விட முடியாது. ஓ மூஞ்சே பாரு கதவாளி குச போட்ட மாதிரி இருக்கு மயிர். அதாச்சு எனக்கு தேவல. அது தெரியுமா முதல்ல என்ன பண்ணி போடுவே? பொதுவாக என் மனசே தங்க ஒரு பொட்டிக்கினே வந்து விட்டா சிங்க. பொதுவாக என் மனசே தங்க ஒரு பொட்டிக்கினே வந்து விட்டா சிங்க. மாட்டுக்காரன் தயவுசெய்து கயத்தை போடு. கயத்தை போட்டு மாட்டை ஏற்று. ஏன்னா மாடு ஈத்தடிக்குதுப்பா. 3 நாள்ல ஈன்றான். கள்ளிச்சேரி எம்கேஆர் மோதிரி முண்டை. நீ என்ன என்ன கேக்குறேன்? முண்டை முண்டை அலசிக்கிட்டு பேச. யாரு நீ அலசி பாப்பா? நீ சரியான ஒரு ஆம்பளை. நீ பண்ணு பாப்பா. எத்து பல்ல முண்டை. யாரா லூசு பையல? லூசு பையல இல்ல கணேஷ் பையல போறியா? யாரு லூசு பையன் சொல்லு. நான் புகழ். பேச விடு பேசு. என்ன என்ன கேக்குறேன்? மொத்த உண்மையிலே அடிக்கிறாடா. ஏய் பேச விடு பேசு. எங்க அண்ணன் தம்பிகளும் சரிக்கு ஜாமமா எங்க அக்கா தங்கச்சி உட்காந்துருக்கேன். சரி உனக்கு பெண்கள் பூரா சப்போர்ட் பண்ணிட்டேன் நான். சரி நான் அவங்க மூத்திரத்தை குடிடி. நீ நல்ல 3 கை எங்க அத்தாச்சி மூத்தத்துல மடக்க மடக்கன்னு வாங்கி கொடுத்துறாங்க. ரொப்ப பையல. யார் மூத்திரத்தை? எங்க அத்தாச்சி மூத்தத்துல நீ வாங்கி கொடுத்துறா. 3 கை போய் மடக்க மடக்கணும். அவங்க புருஷன் ஒத்துக்குருவாங்களா? யாரு அதையும் உனக்கு நீ கொடுப்பாரு முதல்ல பேரு. பெண்கள் மூத்தரம். இறைவா 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 இவா இவா அண்டவா. ஆனா நான் ஆண்களுடைய மூத்திரத்தை குடிப்பேன். எதுக்கு? ஒரு என் கூட பிறந்தவங்க. ஆனால் அண்ணனுடைய மனைவியினுடைய கோமியத்தை குடிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு அம்மா. அட லூசு பையனே, என்ன சொன்னேன்? எங்க அத்தாச்சிரா உனக்கு என்னடா வேணும்? எனக்கு அத்தாச்சிரா உனக்கு என்னடா வேணும்? லூசு பையல. ஓடி முண்டா அக்கா. போடா லூசு பையல. கம்பு கூட அத்து போற. யாரு நீ? கம்பு கூட ஆக்காத. கம்பு கூட மாசரா அத்துறப்போ. நான் ஒரு சொடக்கு போட்டேன்னா அந்த கம்பை பூரா முடிச்சுக்கிட்டு வந்துருவாங்க. யாரு? அந்த கம்பைய ஆட்டு புடிக்க போறவேனா? பார் அந்த கம்பைய ஆட்டு புடிக்க போறவே நான் தெரியும்ல. ஏன் தம்பி ஓட ஆன்றாங்க? எதுக்கு? அந்த பிட்டு பட மியூசிக் அதான் கொலை அத்துருவாங்க. விட்டேன்னு வை ஊற வச்சு அடிப்பேன். எத்தனை வந்தாலும் சமாளிப்பேனா? இப்பெல்லாம் வாடாண்டா இவன் மண்டலை ஏத்துக்கிட்டு உன் கொண்டே அத்துப்புறேன். அதான். ஆனா நீ ஏன் பஸ் ஸ்டால வரலாம் பாக்குறிய? என்ன அண்ணி புதுக்கோட்டை ரஞ்சனி இவங்க சொன்னாங்க. ஏனப்பா இரு இவ என்னென்ன கேள்வி கேட்ட நீ எந்திரிச்சு போக முண்டை. என்ன எனக்கு அண்ணனாக்க வீட்டில் அவங்களை மதனிட்டு அடி வாங்குறவைய கலை பேண்டவையிலேருந்து எந்திரிக்க மாட்டா. அவள் பேசுகிறா என்னைய எம்கேஆர் 1 வருஷமாக பயந்துக்கிட்டு வரலைன்னா. ஆமாம் உங்கள்கிட்ட 1.5 கோடி நான் வாங்கியிருந்தேன் கட்ட முடியலை. பெரிய லோன் அதிகாரி மயிர் மக பயந்துக்கிட்டு நாங்கள் வீட்டிலேயே படுத்துட்டோம். பெரியவங்க சான்சினாவோட பெல்ட் மேட்சில் சண்டை ஓட்டவை கலை மடுவா பாரு கிட்டி மாதிரி சட ஓட்டு வருது. சட ஓட்டாலும் எத்தனை சட ஓட்டி எம்பிட்ட மசல் உழைச்சாலும் புனிதமான தொழில் செய்யக்கூடிய என்னுடைய சலூன் தடை என் நண்பர்கள் தானே மொட்டை அடிப்பார்கள். கைதட்டுறான் ஆண்கள் தான் விடவே மாட்டேன். இந்த மேடையில் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இல்லையா? 5 வருஷம் கோலம் போட்டு ஊட இருக்கிற உன் கருதறுப்பு மிஷின் அக்கலை கருதறுப்பு மிஷினு பயலுகடா என்ன செஞ்சு விடுவேன் சொல்றாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? எம்கேஆர் வந்து பாட்டில் ஜெயிப்பாரு. ஆமா 3 தடவை டைட்டில் வின்னர் முண்டை நீதானே விஜய் டிவில பாட்டில் ஜெயிவார். ஆட்டம் அம்மா பிரபுதேவா அன்னைக்கு இல்ல கச்சா கச்சா தம் 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 தான் ஆடுற நம்ம கவட்டில் புண்ணு வந்தவன் போல மாதிரி இப்படி ஆடுறாரு. விடுக்கு விடுக்கு விடுக்கு. சாரி மேடம் பேக் சார். நீ பேசி முடிச்சிட்டியா? எதுல ஜெயிச்சு போடுவேன்? பாலைக்கு பிற்கண்டை இருக்கு. என்ன பேசுற மாதிரி பேசுறீமா அவனே? இன்னைக்கு பேசுறதெல்லாம் இன்னும் ஒன்னு இந்த ரஞ்சித் ஜெயிக்கணும் இல்ல அப்படின்னு வச்சுக்க சாணி எடுவர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆம்பளைகள்ல எந்த விளையாட்டுலையும் எந்த தொழிலையும் எந்த திறமைகளையும் எந்த பொம்பளையும் ஜெயிக்க முடியாது. இதே சவால நான் சொல்றேன். ஆம்பளைல அப்பா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? காலையில எந்திரச்சோன்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏற்கனவே தோல்ல வச்சுட்டு பொண்டாட்டி கையில நீராகரத்தை வாங்கி குடிச்சிட்டு 100 குழி விடுச்சா காலை சாப்பாடு அப்பா. இப்ப என்ன பண்ற? 3 முண்டை
இல்லை நான் கட்டி பிடிச்சி வந்து இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் என் தம்பியை மாதிரி ஒரு கிருத்திரியம் பிடிச்சவங்க உலகத்தில் இல்லைடா. அண்ணி ஒன்னியமாக இருக்கும்போது எதுக்குள்ள லைட் அடிக்கிறியே? ஆனால் நீயும் வந்து வர்ற அப்போ நீ எவ்வளோ வரை நொப்ப முடியும்? அட லூசு பேர, அட லொப்ப பையில நான் ஒரு இடத்துல நீ தாண்ட கட்டி வந்த. நீ சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்ட. நான் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பேசிடலாம். என் தம்பிகளுக்காக நான் பேச முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன வேணா பேசியா நீ பாப்பான். என்ன மட்டைக்கு புலந்துற நானும் பாக்குறேன். எதை பழக்க? மட்டைக்கு ரெண்டா புலந்துறன்னு பாக்குறேன். மட்டைக்கு ரெண்ட புலந்தா தானே அடுப்புல விறகு வைக்க முடியும். ஆட போட லூசு பையில சும்மா வச்சால விறகு வட்டி கோடாலியிலே விறகு புலந்தவன் யாருன்னா ஆம்பளை. புலந்த என்னத்த புலந்த விறகு புலந்து கொடுத்தாத்தே எத்த தண்ணி பொம்பளையா இருந்தாலும் அங்க அடுப்புல வச்சுக்கிட்டு சல்லு போடுவோம் மசரு. இப்ப என்ன பண்ற? அந்த தண்ணிய குடிச்சரு. ஐயா பச்சை பழம் எப்படி மொட்டை குண்டியா கிடக்குதோ பூலத்துல பிறந்து அதே மாதிரி இந்த அரை கட்டிக்குள்ள மொட்டை குண்டியா பப்பரப்ப பொழந்து கிடக்குற. ஆலையின் மணி ஓசை மணியை மட்டும் ஆடிட்டு வர்ற. நாங்க வச்சு உங்களை ஓட்டுறா ஓட்டுறாளாம். ஓட்டு தான் இங்க வாய் ஓட்டு தெரியுதா? ஓ லட்சணம் மசரு. அசிங்கம் அசிங்கம் கேவலம். நல்ல கொஸ்டின். தூக்கு பிடிச்சாவா இருடா. ஒரு ஆண்மகன் மதுவென்று ஒரு பேதைகளை குடித்துவிட்டு முண்டமாக படுத்து கிடக்கிறார். நல்லதுதான். ஏன் அவன் நிர்வாணமா படுத்து கிடக்கான்? எதுக்கு? இல்ல, அவன் கட்லாவை காய போடுறான். கட்டலனா கட்டு என்னையா? கட்டு என்றால் கட்டு லோ. அந்த பத்தியா எங்க உடிச்சு வெட்டுறாவாரு. ஏன் நிர்வாணமா கிடைக்க? பங்குனி மாசம் வெயில் ஓவரு. இந்த ஹீட் அரும்பாரே இஸ் பரு. பாரு என் தம்பியை பாரு, என் சிங்கத்தை பார். பூரா கொலை அத்துறாங்க. ஆனா என்ன மது அடிச்சு நாங்க நிர்வாணம் கிடந்தாலும் உனக்கு சேலை எடுத்து கொடுக்க, உன் வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுக்க நாங்க மறந்தோமா? கை தட்டலாம் முடிஞ்சு. நீ எங்க வாங்கி கொடுக்குற? இவங்க சொன்னாங்க அந்த காலத்துல காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்கிட்டு கோமணம் கட்டிட்டு போனாரு. ஆமா, அன்னைக்கு சட்டி இல்லடி கடையில. சட்டி இல்லையா? கோமணம் இல்ல. சரி, இன்னைக்கு ஆம்பளை எல்லாம் விவசாயம் பாக்குறாங்க. பேண்ட் சட்டையை போட்டுட்டு பாக்குறது விவசாயம். எப்படி பார்த்தாலும் விவசாய நிலத்திலே உழுது பயிரிட்டு மக்களுக்கு அரிசி தரக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வீரத்தமிழன் தான். அவன் சட்டி ஓடுறியா? அதுல தமிழத்துக்கு பங்கு உண்டியா? முதல்ல தமிழத்துக்கு பங்கு உண்டு. என்ன உண்டு? ஏவுகணை நாயகன் இல்லாம நீ என்ன செஞ்சு வர? நீ இரு. ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? ஆண் சாதித்தார். கை தட்டலாம். இங்க வா தம்பி, நீ வந்து பேசு. உக்கால, நீ எந்திரிச்சு வீட்டு போடா. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கப்பட மயிர் மேனே. அப்ப நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. நான் சப்செட்டுக்கு வரல. ஆம்பளையா பொம்பளையா அதே சப்செட்டு. அதுக்காக என்னைய பத்ததும் தாய்தான் தம்பி. இங்க வாடா, அது வாடா. அவன் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆமா, இந்த பிள்ளைய சப்போர்ட் பண்றியாப்பா? அப்ப எதுக்குடா சொன்னேன்? இப்போ எதுக்குடா சொன்ன பொம்பளை இல்லாம வந்துட்டாரான்னு? நமக்கு தாண்டா பேப்பை மேனே. அவன் நம்ம வர்க்கத்தை கேட்காதே கேட்கிற கருவாட்டு சக்காலத்தி மக. இரு, நீ ஆட்டத்தில் ஜெயிக்கன்னு சொன்ன. ஆமாயா, நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு நான் பேசுறது வந்து இது வந்து தொண்டைக்கு பிடிச்ச கேடு. உனக்கு பதில் சொல்ல என் சிங்கக்குட்டி பதில் சொல்லுவேன். எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். நீ வரட்ட சொல்லு. அவர் வந்து ஒரே பொழுத்தா பொழுத்துவார். ஹலோ, கொஞ்சம் வாலி போய் மாத்து மாத்து. ஹலோ, வேற அடிச்சு இந்த தரத்தினே அதில் முடிச்சு ஆட்டிடுச்சு. ஹலோ, பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நான் பல டான்ஸ பார்த்திருக்கேன். உன்னை போல திமுரு கொண்ட பொம்பளை என எந்த மேடையிலும் பார்த்ததில்லை. அடி வந்தாலும் வாடி மதுரை சொன்னாலே போனாலும் போடி புதுக்குள்ள போயலானே. அரை கலர் சட்டி தானே போட்டிருக்க? நான் சட்டியே போட மாட்டேன். அரை கலர் சட்டின்னு சொல்றேன். இவன் என்ன கூதி மையன் சட்டி போடாம வந்திருக்கான்? இப்ப பாரு சிங்கா, வா தங்கா. நீ ஒரு நாள் சொன்ன நல்ல உம்பளிட்ட நாடகம் பழகணும்னு. இன்னைக்கு இவங்கள்ட்ட பிடுங்குங்க.
ஆமா இவன் முடிக்கி 2ஆ பிடிக்க போட்டேன், அவன் 4ஆ புடுங்க போறான். வாங்கடா கட்டு. ஆளு சிறுசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. யாரு ஏரி ஆக்கர் போட்டேன்னா 8 இன்ச்சு பதியும். ஆமா நீங்க போட்டாலுங்க இப்ப புளு புளுன்னு போட்டு வாடி வந்து. போமா போப்பாங்கட்டு. ஆளை பாருவே அங்க இருந்து வந்து. ஆளே இதே பாரு வந்துட்டா பப்புனு பேச போறோம். என்ன உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அப்ப தேவையில்லாதது. ஏய் நீ அதிகமா பேசுற. நீ ஓவரா ஏடா கண்டாலி மணி நில்றா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? புடிங்க வாத்தியார். அடி கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே இன்னைக்கு 2 காட புறா 2 நிக்க. இன்னைக்கு இந்த காட புறா 2 நிக்க. அந்த காட புறா பெரிய ஆக்காட்டி ஆரம்பம் பாடி அப்படியே கலைமாமணி விருது வாங்க போறாரு. அந்த அண்ணன் காலுக்கு இலை இவனுக்கு பொம்பளை நோக்கம் வந்துருச்சுடா. போட்டுக்கிட்டு திருகிறாரு. பெரிய குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் வாசிக்கிறார். டேய் சாட்டா பாடி உன் தொண்டைக்கு எந்த பாட்டு முடியுமோ அதை பாடு. சரி. கடலை கொள்ள பாடினா கம்பு கூட்ட தூக்கிக்கிட்டாரே. கடலுக்குள்ள பாடல விட்றா. ஆமா சோளக்குள்ள ஓரத்திலே சோளக்குள்ள ஓரத்திலே இன்னைக்கு 2 ஜோடி. கார்ல தானே வருவீங்க? திருப்பத்தூர் டோல் கட்டுன்னு எப்படி தாண்டேன்னு பாக்குறேன். என்ன வாட்டு தாண்டா வாட. அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி உனக்கு லேசா மனசு இருந்தா அடி கொஞ்சம் போல உனக்கு மனசு இருந்தா ஒரு ஓரத்தில உனக்கு மனசு இருந்தா. நான் தான் ரஜினி டான்ஸ். அவ போயிட்டு 3 நாள் ஆச்சு. கண்ணு மசரும் தெரிய மாட்டேங்குது உன்னைய வச்சுக்கிட்டு. சின்ன சின்ன ரோட்டுல அதுல போகுது வாரு மோட்டாரு. தம்பி தம்பி செருப்பு ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை தரீங்களா? வேணா சைஸா இருக்கேன் எந்த ஊருவேன். ஏ இலக்காயா எலரீசி கண்ணே எலசு வள வள குடனே நானே 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 அத ஒன்னத்தானே செய்யல. டான்ஸர் அப்படி முண்டியாடா. பாத்தியார் எப்படி பண்றேன் பாரு. சொன்ன சொல்லு என்னமோ செய்யுதடி பச்சை சொல்லு படக்கண வாயுதடி சொல்லு அவன மாதிரி அடிலா. ஏய் நோ பேட்டரி. பேட்டரி நோ. பேட்டரி கட்ட 3 கட்ட பேட்டரி விடு. எல்லாரும் கழட்டுக்க வாங்க. ஆயிருக்க போவான் வாங்க. அரியே பல்லாங்குழி அடவாடி பல்லாங்குழி அடவாடி அடி நீ தாண்டி எனக்கு தோடு. ஆனந்துக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு முருகா. நான் தாத்தா ஆயிட்டேன். ஆனந்துக்கு தான் பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. ரஞ்சனிக்கு கீரி பிள்ளை வந்திருக்கு. என்னப்பா அப்பாடா என்ன ரொம்ப நான் சூடு தணிஞ்சிருச்சுடா. என்ன பண்ணிய அந்த பிள்ளைய என்னதா ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா தம்பி. எனக்கு அதெல்லாம் இல்லை. உன் டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கும்னு. ஏ கட்டுக்கு சின்னந்தாயா அது காரம் போகாது. உன்னால முடியல அவர் செஞ்சுட்டு போறாரு. உன்னை பார்த்தா செத்து போனேன் கையா கோடாங்கி கூட மறுபடியும் வந்துட்டு உன்னை பார்த்துட்டு எரிச்சுக்கிறேன். ஆமா உனக்கு நீ கூட காரனை கூட்டு வரேன். தலையில 2 அடி அடிப்பாங்க. ஓசுக்கிட்டே செத்து போவேன். தெரியுமா?
வருது அவங்க தலையிலே சட்டை. அட போயாகிட்டு உனக்கு முடியாட்டே பேசாம இருக்கு. நீக்கிற கணக்கு குடுக்குறா போடு. நான் எப்படி சமாளிக்கிறேன்? அண்ணன் நடையழகி அழகான இடையழகி நடையழகி செல்லையா உணவுடைய பெரு மக்கள் சொல்லையா. நல்லா இருக்குடா. அருமை அருமை. இளநி சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல அதே சும்மல் வருது என்ன? காமாட்சி அம்மனுக்கு கரவை எடுத்து காமாட்சி அம்மனுக்கு கரவை எடுத்து அந்த கருமாரி அட லூசு பையல என்னடா பாட்டு பாடுற? ஆறாம் மரம் சாமி ஆறாம் மரத்துல பாட்டு பாடுறான். வேற பாட்டு பாடுறான். அந்த ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் பார்த்து பலராலே பொழுதன்னைக்கு என்ன என்ன சோக்கு இருக்குது உனக்கு? எனக்கு அந்த கொய்யாக்கா ஒரு தடவை மட்டும் அது வந்து பூச்சி அடிச்சு போங்க. எலக்காயா எலது நல்ல எலது வடிவது என்னடா பண்ற? கட்டான கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ண குழி விழுந்த கண்ணம்மா மாரியம்மா ரெண்டு பேரும் பதனி அடைகிறாங்க. இந்த மேடம் என்னங்க வாங்க. ஏன்னா வள்ளிதர்ம நாடகம் நகைச்சுவை என்பது ஒரு இனிப்பு மாதிரி தான் என்னையை பொறுத்தளவு. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ராஜபாட்டு வர 5 மணி ஆயிடும். அதனால் உண்மையிலேயே இதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயா ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். டான்ஸுன்னு நான் பார்க்காத டான்ஸ்லாம் கிடையாது. அத்தனை டான்ஸும் தன்னை தாழ்த்திக்கிட்டு நகைச்சுவை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பேர் நகைச்சுவை நடி. ஏன்னா ரஞ்சனின்னு இந்த பொண்ணை நம்ம நகைச்சுவைக்காக விளையாடுறோம். அது மனசுக்குள்ளே அவளை வழிகள் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு எத்தனையோ தாய்மார்கள் நாடக கலை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள் ரஞ்சனி. நாங்கள் எதோ நகைச்சுவைக்காக பண்ணோம். அது அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியல. அவனை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கிறாத. ஏன்னா உண்மையாலுமே ரஞ்சனிங்கிறத யாரும் தெரியாது. நான் கவரேஜ் செஞ்சு என்னை அறிமுகப்படுத்தியவர் அவர். அதனால் அவருக்கு என் சார்பாக நான் இந்த கலைக்குழு சார்பாக நினைக்கிறேன். இருந்தாலும் உண்மையாலுமே சொல்லப்போனால் என்னுடைய குடும்பத்துக்காக 2 பிள்ளைய படிக்குதுங்க. வீட்டுக்காரர் இல்லை, இருந்தும் இல்லை.
அதனால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி தான் நான் அந்த நாடகத்துறைக்கு வந்தேன். நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சரை படித்த ஆள். இந்த துறைக்கு வந்தேன். என்னுடைய பிள்ளைகளை ரெண்டையும் மனசார படிக்க வச்சு உண்மையாலுமே இந்த மேடையில் தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கூட தெரியாது. இந்த நாடகத்துக்கு வந்து தான் நான் வயிறார சாப்பிடுங்கிறத சாப்பிட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அதனால கொஞ்சம் வேகமாக சண்டை போடுங்க. சத்தனை அடிச்சிங்கன்னா காசை வாங்கிட்டு காலத்தில் போவேன். அது என்ன வாய் சண்டை என்ன, எங்கள் ஏரியாவில் தான் நல்லா அடிப்பாங்க. இருக்கு நீ அத்தா அவ எதுக்கு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கலேன்ட்டு ஆளுக்கு மட்டும் அறுத்து கொடுத்துட்றேன். இரு ரஞ்சனி தம்பி அது என்ன வழக்கம்? அதுக்கு தான் பண்ண பிச்சு சாப்பிட்றது என்ன வழக்கம்? ஓடா ஓடா அடுத்த முட்டாட்டி தாண்டா ஆளுக்கு முட்டா சாப்பிடுவோம்டா. மொத்த டைலாக் சொல்லலைன்னா தூக்கம் வராது. ரஞ்சனி அருமையா இருக்கு. அந்த நமக்கு ஒரு கிலோ வாங்குங்க. இந்த பூனா மகன்ட்டாங்களே அதை மட்டும் வாங்கு. அண்ணே எனக்கு ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வேணே. நீ போய் 3 கிலோ வாங்கிட்டடா. இந்த அவ்வளோதான். இரு அந்த ஜலஜலப்பை இப்போ போக்குறேன். கண்ணே கீர்த்தி சுரேஷ் என்னடி? கீர்த்தி சுரேஷ், நபிதா, சகிலா எல்லாருமே என் முன்னாடி வந்தா கூட அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனா உன்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ தான் நல்லா காலில் சொடக்கு போடுவேன். ரஞ்சனி எப்பா வெளியூருக்கார வந்து இழுத்து விட்டு போயிடாதியப்பா. நல்லா இருப்பிய ரஞ்சனி. உன்னை நான் மனசார விரும்புறேன். நீ இல்லாத இடத்துல நான் அங்கன கூட ஒண்ணு கூட இருக்க மாட்டேன். என் தங்கமே ரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த வாழ்க்கையே 1813 இருந்து தம்பி 3 செருப்புட்டு எரிஞ்சு விடுவேன். நீங்க பிறந்ததே 21 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. உன் தலைமயிர அள்ளி முடி ஏற்கனவே இங்க நாடகம் வளைச்சுக்கிட்டு போகுது. வந்துட்டாரு சந்திரமதி மாதிரி. ஐ லவ் யூ. என்னப்பா தெரியலையாப்பா? எங்க அப்பையும் பாரு உட்காருங்கப்பா, எனக்கு தெரியல என்று. இதான் சரியான சீன். அவர் தான் உனக்கு மாமே. எப்படி சீரழிக்காம இருந்தா சரி. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? கொஞ்சம் கோயிப்பு. ஹலோ 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 கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா பட விட்டுட்டு வீட்டுக்கு தான் போறீங்களாமா. ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க, நடிகர் எல்லாம் என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எம்கேஆர் இந்த பாட்டிலேயே கூட்டம் பூரா போயிரும்னு சொல்றாரு, அதனாலதான் போகுது. அது கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு. அதான் உண்மை. அன்பு உறவுகளே, வள்ளி நாரதர் ராஜவாட்டெல்லாம் இருந்து பாருங்க. ஓகே ஓகே. கண்ணுல பால ஒத்த வந்து கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ குஞ்சில பால ஒத்தன்னு சொல்லம்மா. மாறாபு மானே மானே பத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, ஏ அஞ்சுதமே. கண்ணுல பால ஒத்த வந்து கண்டையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சுல
பேசாம நில்லு அரைஞ்சு விடுறியா ஏயா உன் வாய்ஸ் அப்படியே ஜானகி அம்மா மாதிரி இருப்பா கல்லழகர் கண்ட இடத்த கல்லு நேரில் வந்து நடை போட்டதே எரிச்ச மதுரை கலப்புறாடா அது என்னம்மா மூஞ்சிரு அத்துற மாதிரி இருக்கு திருப்பி சொல்லுங்க வருது எனக்கு அப்படியே இது மூலம் ஆமா வந்து தள்ளு திருந்த மாட்டா மண்டை போடா லூசு பையல பாரா நீ கல்லழகர் கோவிலிலே கண்டெடுத்த கல்லு நேரில் வந்து நடை போட்டதே நெஞ்சை அது எடை போட்டதே பார்த்தாமலை ஆய்ச்சி வந்த பச்சைக்கு தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தா கொட்டணும் கொட்டணும் அவரையும் கொட்டணும் கட்டணும் முச்சிர வைக்கணும் வைக்கணும் என்ன நீ ஒட்டணும் ஒட்டணும் ராதா உனக்காகத்தான் இந்த ரஞ்சனி எனக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ சில பாட வார்த்தை தன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவு வந்து தேனே தேனே படி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே லாலலா ஏ லாலா தயவு செய்து கட்சி சார்ந்து யாரும் குடிக்காதீங்க ஏன்னா தேர்தல் நேரம் ஆமா யாரும் சொல்லாதீங்க ஒருத்தரை சொன்னா ஒருத்தர் இதாகும் கட்சி சார்ந்து உறவுகளை எழுதி கொடுக்காதீங்க ஏன்னா இந்த தேர்தல் நேரத்திலேயும் அதிகாரிகள் நாடக குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நன்றி நன்றி நன்றி